வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பர்சனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க. ஸோ கைஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா பாலாஜி, TN24 கிருஷ்ணகிரி அஃபிஷியலுடைய அட்மின். ஸோ இவரை நிறைய வீடியோவில் நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க. அவர் வந்து நம்ம சேனலுக்கு விசிட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது தெரியல. பட் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் உண்மை இப்போ இருக்கிற பட்சத்தில். அது நம்ம கரெக்டு தானேங்க? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ வந்து பிஎம் வந்து அவங்களுக்கான அந்த பதவியேற்பு இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இந்தியா முழுக்க இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்க்கப்படுது. பட் இதை விட ஓவர் டைப்பான ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா டெல்லியோட வாட்டர் கிரைசிஸ். டெல்லியில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணீர் தட்டுப்பாடு, ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு டேங்கர் லாரி போகுது. அதை தண்ணி பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்க பெண்கள் குழந்தைகள்லாம் மேலே ஏறி தண்ணி பிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன மெயினான ரீசன்னா, அதாவது உலக வெப்பமயமாதல்ன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வெயில் காலத்தில் ரொம்பவே ஹீட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனும் ஆகிருக்கு. அதுக்கும் இல்லாமல் வந்து என்னங்க அது டெல்லியில் வந்து லாஸ்ட் ஒரு ரொம்ப வருஷமாவே பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த காற்று மாசுபாடுதுன்னு சொல்லிட்டோம், ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ டெல்லியில் வந்து ரீசெண்ட் டைமில் அந்த ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சடன் டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா யமுனை ஆற்றுன்னு சொல்லுவாங்க, டெல்லியோட முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ் சொல்லக்கூடிய யமுனை ஆற்றில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு இப்போ வந்து தண்ணி வந்து இல்லை. இது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குன்னா, டெல்லியோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து வாட்டர் இஷ்யூ இருக்குன்னு போயிட்டு அண்டை ஸ்டேட், அதாவது வந்து கோர்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. அந்த பட்சத்துல கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் வந்து ரீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா தண்ணி வந்து டெல்லியில ரொம்பவே பஞ்சமா இருக்கு. ஸோ பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் தண்ணி வாங்கிட்டு இவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிருக்காங்க. இந்த பட்சத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தண்ணி அன்வான்டா யூஸ் பண்றவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2000 ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாவே இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகால பெங்களூர் வாட்டர் கிரைசிஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் நியூஸ் ஆச்சு. அதாவது கர்நாடகாவுடைய பெங்களூரில் வந்து கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அந்த ஃபைன்லாம் போட்டு ப்ராப்பராக ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஏற்கனவே மழை பெஞ்சு இப்போ ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து டெல்லிக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸிங், அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன், இந்த நதிகளுடைய வந்து தண்ணீர் வந்து பற்றாக்குறையினால பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே தொடர்ந்து முக்கியமான இடங்கள்லாம் வந்து இந்த வாட்டர் கிரைசிஸ் இருந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து டெக்னாலஜி இதெல்லாம் விட நமக்கு முக்கியமான விஷயம், முதல் ஆதாரமான விஷயம் வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட். மெயினா நம்ம எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை வந்து பாதிக்க கூடாதுன்ற பட்சத்தில் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல என்விரான்மெண்ட்டை பாதிக்காம நம்ம எந்த விஷயமே பண்ண முடியாது. லைக் வந்து வெஹிக்கிளா இருக்கட்டும், நம்ம வந்து யூஸ் பண்ற இந்த ஒரு இப்போ ஃபேக்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் தண்ணி எல்லாம் வரும். ஸோ அது மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நம்ம பொல்யூஷன் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனிலேருந்து வெளியில வர கெமிக்கல் வாட்டரை வந்து வெளியில விடக்கூடாது. அதை வந்து அவங்க வந்து ETPன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு கம்பெனியும். ஆமா. சோ என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. கெமிக்கல் வாட்டரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரீசைக்கிளிங் பண்ணி அது வந்து ஒரு சால்ட்டாவோ இல்ல வந்து அது வந்து ஒரு பவுடரா பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ வந்து கெமிக்கல் வாட்டர் வெளியில விடக்கூடாது ரூல்ஸ். பட் நம்ம கிருஷ்ணகிரியோட தென்பனை ஆறு இருக்கு பார்த்தீங்களா, கர்நாடகாவில் நந்தி ஹில்ஸ் ஆரம்பிச்சு ஒசூர் வழியா கிருஷ்ணகிரி வருது. கெலவரப்பள்ளி அணைக்கு ஒவ்வொரு வருஷம் வரும்போது, அதாவது இந்த நந்தி ஹில்ஸ் ஆரம்பிக்கிற தென்பெண்ணையாறு நதி எப்படி வருதுன்னா கிருஷ்ணகிரி வழியா தர்மபுரி, திருவண்ணாமலை, கடலூர் சேர்ந்து சென்னையில அதாவது அந்த பக்கம் கடல்ல கலக்குது. காவிரியை விட காவிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு. ரெண்டாவது மிகப்பெரிய ஆறு வந்து தென்பெண்ணை ஆறு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம தென்பெண்ணை ஆறு பற்றி திருக்கோளூர் வழியாக போகுது. அதில் வந்து ஹிஸ்ட்ரியில் நம்ம தென்பெண்ணை ஆறு பற்றிலாம் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, தென்பெண்ணை ஆறு வந்து ஒரு முக்கியமான ஆறு தமிழ்நாட்டுக்கு. பட் என்னன்னா, கர்நாடகாவுடைய எல்லை அந்த கரையோரத்தில் இருக்க நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொல்யூஷன் போர்டோடைய அந்த ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அப்படியே அந்த கழிவுநீரை கலக்குறாங்க. கழிவுநீர் என்ன ஆகும்னா ஒரு ஃப்ளோவில் போக 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 அந்த எட்ஜில் வந்து அந்த கெமிக்கல்லாம் ஆட ஒரு நிறைய ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதனுடைய எஃபெக்டிவாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில், அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல KRP டேம் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து டன் கணக்கில் இறந்து கிடந்துச்சு. ரீசெண்டாக அந்த டேமில் இறந்து போன மீன் வந்து நீர்வளத்துறை அவங்க செக் பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணகிரி டேமோடைய வாட்டர் பார்த்தோம்னா மீன்கள் வாழ தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. TDS சொல்லுவோம், நம்ம குடிக்கிற வாட்டரில் வந்து TDS அளவு வந்து ஒரு 150 இருக்கிறது நம்ம ஆர்ஓ வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 150 இருக்கும். அதுதான் வந்து குடிக்கிறதுக்கு தகுதியான வாட்டர்.
ஸோ அதே மாதிரி மீன்கள் வாழறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 to ஒரு 400 இருந்தால் தான் டிடிஎஸ் வந்து அது மீன்கள் வாழ தகுதியானது. ஆனால் நம்ம கிருஷ்ணகிரி டேமில் டிடிஎஸ் அளவு பார்த்தீங்கன்னா 600க்கும் மேலே மேலே இருந்ததுல. இருக்குது. இது வந்து மீன்கள் வாழ தகுதியற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி இதை வந்து சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இன்னொன்று மெயினான ஒரே விஷயம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல டேம் கேஆர்பி டேம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேமில் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து ஒரு வாழ்வாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா டேம் தான். அந்த டேமில் வர மீன்களை எடுத்து பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அங்கே மீன் கடை போட்டு வாழ்வாங்க. ஸோ இந்த பட்சத்தில் அங்கே மீன்கள் இறந்து போனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஸோ இதோடைய எஃபெக்ட் வந்து யாருக்குமே பேக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே தென்பண்ணை ஆறு மூலமாக விவசாயம் பண்ணுற வர காய்கறிகள் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னா பாதி வந்து கர்நாடகா தான் கொடுக்குறோம் நம்ம. அவங்க வந்து இந்த மாதிரி கெமிக்கல் வாட்டர், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கெமிக்கல் கம்பெனிஸ்ல வர கெமிக்கல் வாட்டர் ஈரோட்லாம் இருந்துச்சு, கெமிக்கல் நிறைய ரசாயன கழிவுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணுட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த டைம்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரொம்ப ரொம்ப எழுதிட்டு போக வேணாம வாட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ தொடர்ந்து அதை பற்றி பேசும் பொருளாக போயிட்டே இருக்கு. இந்த டைம்ல இங்கே இருக்க வாட்டர், இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு, ஒசூர் கிருஷ்ணகிரியில் நிறைய ஏரிகளில் வந்து தண்ணீர் வரது அதிகமாக இருக்கு. இந்த டைம்ல நம்ம இந்த வாட்டர் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் அந்த இடத்த வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். அட்டைக்குறிக்கி தானேங்க, அட்டைக்குறிக்கி தடாகம் பக்கத்தில், அதாவது ஒசூர் டு கிருஷ்ணகிரி வர பக்கத்தில் சூளகிரி நியர்பை பார்த்தீங்கன்னா அட்டைக்குறிக்கின்ற ஒரு இடத்துல வந்து கடந்த ஒரு வருஷம் இருக்குங்களா, ஒரு 2-3 மாசமா ரொம்பவே ட்ரை ஆகிட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகள் மொத்தமாக உள்ள ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இடமே பாலைவனம் மாதிரி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ ரீசெண்டாக மழை வரது அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பச்சையாக பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கிடைக்கிற வாட்டரை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நமக்கும் டெல்லி மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இல்லை, பக்கம். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்லேயே வந்துட்டுருப்ப நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ சேவ் த வாட்டர், யூட்டிலைஸ் த வாட்டர். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை. தேங்க்யூ.